எடுத்தாச்சுங்க. நீங்க பாருங்க, எடுத்தாச்சுங்க. எடுத்தாச்சு. கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய திராவிட மாடல் அரசினுடைய நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற கரூர் மத்திய கிழக்கு பகுதியினுடைய ஆற்றல் மிகு செயலாளர், மண்டல குழுவினுடைய தலைவர் அன்பிற்குரிய திரு RS ராஜா அவர்களே, வரவேற்புரையாற்றியிருக்கின்ற மாநகர பிரதிநிதி அன்பிற்குரிய அண்ணன் திரு நாராயணன் அவர்களே, முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் திருமதி மகேஸ்வரி அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் திரு காலனி செந்தில் அவர்களே, கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்கள், அன்பு சகோதரர் திரு கனகராஜ் அவர்களே, அண்ணன் திரு குமார் அவர்களே, திரு ரமணி அவர்களே, லட்சுமணன் அவர்களே, திருஞானம் அவர்களே, ஜனபால் அவர்களே, முகமது இஸ்மாயில் அவர்களே, ஹக்கீம் பாபா அவர்களே, ஷெரீப் அவர்களே, நாச்சிமுத்து அவர்களே, பரமசிவம் அவர்களே, பாலாஜி அவர்களே, பாலபிள்ளை அவர்களே, வள்ளி வேல்முருகன் அவர்களே, ஞானசேகரன் அவர்களே, வடிவேல் அவர்களே, சந்திர மோகன்ராஜ் அவர்களே, மருதநாயகம் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் சகோதரர் ரமேஷ் பாபு அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் சுப ராஜகோபால் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாநகர கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் கேவி தங்கவேல் அவர்களே, பாண்டியன் அவர்களே, அரவிந்த் அவர்களே, நிசா அவர்களே, அண்ணன் அங்கு பசுபதி அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, சண்முகம் அவர்களே, சுந்தரராஜ் அவர்களே, ஆரோக்கிய ஜெயபால் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றியிருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் திரு மனோகர் பாபு அவர்களே, நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கழக நெசவாளர்களுடைய தலைவர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் திரு நன்னியூர் ராஜேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய கரூர் மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி கவிதா கணேசன் அவர்களே, மாநகர கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் பேரன்பிற்குரிய அண்ணன் திரு SP கனகராஜ் அவர்களே, துணை மேயர் காரணி சரவணன் அவர்களே, பங்கு பெற்றிருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் BGS குமார் அவர்களே, ஜோதிபாஸ் அவர்களே, சுப்பிரமணிய அவர்களே, கரூர் கணேசன் அவர்களே, அணியினுடைய அமைப்பாளர்கள் ரெங்கவேடு சக்திவேல் உள்ளிட்ட மாவட்ட சார்பணியினுடைய அமைப்பாளர்களே, வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் சகோதரர் பழனிக்குமார் அவர்களே, அண்ணன் பசுவை சக்திவேல் அவர்களே, மதியழகன் அவர்களே, லாரன்ஸ் அவர்களே, ஜாகிர் ஹுசைன் அவர்களே, சிவகுமார் அவர்களே, முருகானந்தம் அவர்களே, மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர்கள் அருள்மணி அவர்களே, நந்தினி அவர்களே, இந்திராணி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள், வட்டக்கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்கள், அணியினுடைய அமைப்பாளர் தம்பி வெங்கடேஷ் ராஜா உள்ளிட்ட சார்பணியினுடைய அனைத்து அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, இறுதியிலே நன்றி உரையாற்றுகின்ற அன்பு சகோதரர் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பகுதி சார்பணியினுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே, நிர்வாக பெருமக்களே, மாநகராட்சியினுடைய மற்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் பகுதி கழகத்தின் சார்பிலும் அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றி இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கழகத்தினுடைய பேச்சாளர்கள் மிக சிறப்பாக எடுத்துச் சொன்னதை போல தமிழ்நாடு முழுவதும் திராவிட மாடல் அரசினுடைய 4 ஆண்டு சாதனைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் ஏறத்தாழ 1244 இடங்களில் ஒட்டுமொத்தமாக 5 நாட்களுக்கு சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களை நம்முடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அறிவித்து இன்று நம்முடைய கரூர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய கரூர் மத்திய கிழக்கு பகுதியின் சார்பில் மிக சிறப்பாக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டம். இந்த கூட்டத்தை பகுதி கழகத்தினுடைய செயலர் நிர்வாகிகளோடு இணைந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றியும் பாராட்டுகளையும் அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நம்முடைய மாவட்டத்தில் ஏறத்தாழ 7 இடங்களில் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் 4 சட்டமன்ற தொகுதிகளிலும்
சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மொத்தமாக 5 நாட்கள் சேர்த்து 29 பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்புகளை வெளியிட்டு உத்தரவுகளை வழங்கி 5 நாட்களில் 29 இடங்களில் மாவட்ட முழுவதுமே அரசினுடைய சாதனைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் தலைமை கழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர்களோடு கலந்து கொண்டு சிறப்பான கூட்டமாக இங்கு நாம் தொடங்கி இருக்கின்றோம். 4 ஆண்டு சாதனைகளை பற்றி நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டத்தில் பெருந்திரளாக தாய்மார்கள் மகளிர் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டம் குறிப்பாக தேர்தல் களத்தில் 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்று தேர்தல் முடிந்து முதலமைச்சர் அவர்கள் இட்ட முதல் கைகளுக்கு மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தில் கையெழுத்திட்டு இன்று ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக இந்த சிறப்பு திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ 662 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 10,160 கோடி ரூபாய் இதற்காக அரசு நிதிகளை செலவிட்டு அதற்காக முதலமைச்சர்கள் இந்த சிறப்பு வாய்ந்த திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இருக்குமா இருக்கீங்க? பஸ் டிக்கெட் எடுக்கிறீங்க? பஸ் டிக்கெட் எடுக்க சொல்றாங்க இல்லையா? கொஞ்சம் முகமலர்ச்சியோடு இருக்கலாம். ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் முதலமைச்சர் அவர்கள் நாட்டிற்கு வழிகாட்டக்கூடிய மகளிருக்கான ஒரு சிறப்பு திட்டங்களை ஒரு மகளிருக்கான அரசாக திராவிட மாடல் அரசை முதலமைச்சர் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். வழங்கியிருக்கக்கூடிய திட்டங்களில் அதிகமான திட்டங்கள் மகளிர் பயன்பெறக்கூடிய வகையில் அவருடைய வாழ்வியலை முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் சிந்தித்து பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். அதில் மகளிர் என்ற விடியல் பயண திட்டம் என்பது ஒரு மகத்தான வரவேற்பை பெறக்கூடிய ஒரு சிறப்பு திட்டமாக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள். அதே போல மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி வைத்து ஏறத்தாழ இன்று 1,15,00,000 தாய்மார்கள் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை பெறக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை முதலமைச்சர்கள் தங்களுடைய திருக்கர்களால் தொடங்கி இன்று கோடிக்கணக்கான தாய்மார்கள் பயன்பெறக்கூடிய திட்டமாக குறிப்பாக பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் நேரம் வருகின்ற பொழுது தேர்தல் களத்திலே அந்த இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் வாக்குறுதிகளாக கொடுத்து அந்த வாக்குறுதிகளில் தாய்மார்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்ற வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நாட்டிற்கு வழிகாட்டக்கூடிய சிறப்பு திட்டமாக தொடங்கி இருக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை தாய்மார்கள் இன்று நன்றியுணர்வோடு எண்ணி பார்க்கின்றார்கள். மனதார முதலமைச்சர் அவர்களை பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு மீதம் வழங்கப்படும் என்ற உறுதியையும் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். வருகின்ற ஜூன் மாதம் தொடங்கி அதற்கான பணிகளை அரசு முன்னெடுக்க இருக்கின்றன. எனவே யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை விடுபட்டிருக்கிறதோ அதை வருகின்ற ஜூன் மாதம் தொடங்கி அரசு படிப்படியாக முழுவதுமாக வழங்கி முடிக்கப்படும் என்ற உறுதியை இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தின் மூலமாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டம். இது யாரும் யோசிக்காத திட்டம், யாரும் செயல்படுத்த நினைக்காத திட்டம். முதலமைச்சர்கள் சிந்தித்து ஒரு ஏழை தாய்மாருடைய குழந்தைகள் காலையிலே பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் உணவு எடுத்துக் கொண்டார்களா இல்லை என்பதை அந்த காலையிலே கல்வி நிலையங்கள் செல்லுகின்ற பொழுது அவருடைய நிலையை அறிந்து முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக இந்த காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 35,000 அரசு பள்ளியிலே இந்த திட்டம் அரசு உதவி வருகின்ற பள்ளியிலே 17,53,000 மாணவ செல்வங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகையும் அதே போல விடியல் பயண திட்டமும் இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய திட்டம் என்று சொன்னால் காலை உணவு திட்டம் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சிறப்பு திட்டமாக காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு பள்ளியிலே படிக்கின்ற அரசு உதவி வருகின்ற பள்ளியிலே படிக்கின்றவர்கள் தாங்கள் உயர்கல்விக்கு செல்லுகின்ற பொழுது அந்த உயர்கல்வியிலே படிக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு புதுமை பெண் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த திட்டத்திற்கு 221 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து 4,83,000 மாணவிகள் புதுமை பெண் திட்டம் மூலமாக மாதம் 1000 ரூபாய் அதற்கான நிதிகளை பெற்று தங்களுடைய வாழ்விலே உயர்கல்வியை பயிலக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை இன்று மாணவ செல்வங்கள் நன்றியுணர்வோடு எண்ணி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே படித்திருக்கக்கூடிய
மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு தமிழ் புதல்வன் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து மாதம் 1000 ரூபாய் பெறக்கூடிய அந்த மாணவ செல்வங்கள் ஏறத்தாழ 3,80,000 மாணவர்கள் மாதம் 1000 ரூபாய் அந்த உதவித்தொகையை பெற்று உயர்கல்வியை பயிலக்கூடிய ஒரு வாய்ப்பை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். குறிப்பாக வயதானவர்கள் எல்லாம் தங்களுக்கு ஒரு மூட்டு வலி என்று சொன்னால் அரசு மருத்துவமனைகளுக்கு நேரிலே சென்று சிகிச்சை பெறக்கூடிய சூழலை மாற்றி மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை நாட்டிற்கு வழிகாட்டக்கூடிய சிறப்பு வாய்ந்த திட்டத்தை தொடங்கி வைத்து ஏறத்தாழ 2,15,00,000 பெரியவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு சிறப்பு திட்டமாக முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து இன்று 2,15,00,000 பெரியவர்கள் பயன்பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இது மக்களுக்கான அரசு, ஏழை மக்களுக்கான அரசு என்பதை திராவிட மாடல் அரசு முதலமைச்சர்கள் வழிகாட்டி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும்? படித்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம்பெண்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கிட வேண்டும். ஒரு பக்கம் அரசு துறையிலே காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்புவது, மறுபக்கம் தனியார் தொழிற்சாலைகளை உருவாக்கி அதன் மூலம் படித்தவர்களுக்கு இளைஞர்களுக்கு பெரியவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டியது அரசினுடைய கடமை என்பதை உணர்ந்து முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து அங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் எல்லாம் சந்தித்து தமிழ்நாட்டிற்கு வந்து தொழில் தொடங்குங்கள், உங்களுக்கு அரசு ஆதரவாக இருக்கும் என்று அழைப்பு விடுத்து முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று ஏறத்தாழ 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு 10,27,000 கோடி முதலீடுகளை ஈர்த்து அதன் மூலம் 32 லட்சம் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை அங்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பெற்றவர்கள் இன்று நன்றியுணர்வோடு நினைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த மாநிலமும் இந்த அளவிற்கு தங்களுடைய புதிய தொழிற்சாலைகளை நாட்டிலே உருவாக்கி அதற்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு. இந்தியாவிலேயே தொழிற்சாலைகளில் அதிகமாக மகளிர் பணிபுரியக்கூடிய மாநிலங்களில் முதல் இடம் தமிழ்நாடு என்ற பெருமையை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார் என்று சொன்னால் இது மகளிருக்கான அரசாக திராவிட மாடல் அரசை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், திட்டங்களை வகுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல படித்தவர்கள் தங்களுக்கான அந்த வேலை வாய்ப்பை தொழில்திறன் பயிற்சியை உருவாக்குவதற்காக நான் முதல்வன் என்ற ஒரு கனவு திட்டத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து ஏறத்தாழ 41,83,000 பேர் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பொறியியல் கல்லூரியிலே படித்தவர்கள் தங்களுடைய தொழில்திறன் பயிற்சியின் மூலமாக பயன்பெற்று அதிலும் குறிப்பாக ஒன்றிய அரசினுடைய அந்த குடியுரிமை பணிகளிலே 57 பேர் தமிழ்நாட்டிலே இருந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்ற பயனாளிகள் என்ற பெருமையை சொல்லுகின்ற பொழுது ஒரு அரசினுடைய திட்டம் எந்த அளவிற்கு ஏழை மக்களை சென்று மாணவ செல்வங்களை சென்று சந்தித்து அந்த திட்டங்கள் பயன்பெற்று இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு ஒன்றிய அரசினுடைய அந்த குடிமை பணிகளிலே 57 பேரில் 50 பேர் அரசின் திட்டத்தின் மூலமாக படித்து பயன்பெற்று இன்று வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இது மக்களுக்கான அரசு என்பதை தொடர்ந்து முதலமைச்சர்கள் திட்டங்கள் மூலமாக எடுத்து சொல்லி நாட்டிற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றிட வேண்டும், ஒவ்வொரு துறையிலும் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என்று முதலமைச்சர்கள் அதற்கான உத்தரவுகளை வழங்கி குறிப்பாக கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் என்பதை 300 யூனிட் இலவச மின்சாரமாக உயர்த்தி வழங்கியும் அதே போல விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட் வரை இலவச மின்சாரத்தை உயர்த்தி வழங்கியும் இன்று ஏறத்தாழ 2,41,000 நெசவாளர் குடும்பங்கள் பயன்பெறுகிறது என்று சொன்னால் நெசவாளருடைய நலனிலே தனி கவனம் செலுத்தக்கூடிய அரசாக முதலமைச்சர்கள் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் குறிப்பாக கடந்த ஆட்சியில் இருந்த அதிமுக ஆட்சியில் ஏறத்தாழ 4 லட்சம் விவசாயிகள் பதிவு செய்து இலவச மின் இணைப்புக்காக காத்திருந்த சூழலை மாற்றி இந்த 4 ஆண்டுகளில் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை தந்து வரலாற்று சாதனை படைத்து விவசாயிகளுடைய நண்பனாக விவசாயிகளுடைய தோழனாக விவசாயிகளுக்கான அந்த மின் இணைப்பை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை இன்று விவசாயிகள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும், விவசாயிகளுக்கு என்னென்ன செய்திட வேண்டும் என்பதை எல்லாம் உணர்ந்து முதல் முறையாக தமிழ்நாடு அரசினுடைய வரலாற்றில்
விவசாயத்திற்கு வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கையை வழங்கி அதன் மூலம் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை இன்று வேளாண் பெருமக்கள் நன்றியுணர்வோடு எண்ணி பார்க்கின்றார்கள். ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் 3 புதிய வேளாண்மை கல்லூரிகளை வழங்கியுள்ளார்கள். அதில் குறிப்பாக கரூர் மாவட்டத்திற்கு, நம்முடைய மாவட்டத்திற்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை வழங்கி முதல் ஆண்டிலே அதற்கான மாணவர் சேர்க்கையும் தொடங்கி வைத்து இன்று சிறப்பாக அந்த கல்லூரி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விரைவில், மிக விரைவில் அதற்கான கட்டிட பணிகளை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் அடிக்கல் நாட்ட இருக்கிறார்கள் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த அளவிற்கு குறிப்பாக இன்னும் அந்த கல்லூரிக்கான கட்டிடங்கள் காலதாமதம் ஏன் என்று சொன்னால் அரசு நிலம் இல்லை. நம்முடைய மாவட்டத்தில் ஒரு திட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது அதற்கான அரசு நிலம் இருந்தால் உடனடியாக அந்த நிலத்தை ஒதுக்கி செய்து அந்த இடங்களில் கட்டிடங்களை கட்டி மாணவ செல்வங்களுக்கான கல்வியை நாம் மேம்படுத்தி இருக்க முடியும். அரசு நிலம் இல்லாத காரணத்தினால் பல்வேறு இடங்களிலே அந்த இடங்களை எல்லாம் அரசு நிலங்களை தேடி பார்த்து இறுதியாக ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்திற்கான ஒப்புதலை முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். மிக விரைவில் அதற்கான கட்டிட பணிகளையும் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் என்ற உறுதியும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக உழைக்கக்கூடிய மகளிர், வேலைக்கு செல்லக்கூடிய மகளிர், தனியாக பணிபுரியக்கூடியவர்களுக்கு தோழி என்ற தங்கும் விடுதியை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள். தமிழ்நாடு முழுவதும் உழைக்கக்கூடிய மகளிர் தங்களுடைய குறைந்த கட்டணத்திலே தங்குவதற்கான வசதி வாய்ப்பை உருவாக்கி தந்திட வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாவட்டத்தில் குறிப்பாக அரசு கலைக்கல்லூரிக்கு எதிராலேயே அந்த பழைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் செயல்பட்ட அந்த இடத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் உழைக்கக்கூடிய மகளிர் தங்கக்கூடிய வகையில் அதற்கான தோழி விடுதி விரைவில் நாம் அந்த கட்டிட பணிகளை தொடங்க இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அதே போல அரசு வேலை வாய்ப்பு, அந்த வேலை வாய்ப்புகளில் மகளிருக்கு 40 விழுக்காடு என்ற உரிமையை வழங்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள், மகளிர்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பத்திரப்பதிவு செய்ய வேண்டுமா? மகளிருடைய பெயரிலே பத்திரப்பதிவு செய்தால் அதற்கு 1 விழுக்காடு தள்ளுபடி என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சிறப்பு திட்டத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள். நமக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனைக்கு செல்கின்றோம், மருத்துவர் மருந்துகளை பரிந்துரை செய்கின்றார், நாம் மருந்து கடைக்கு செல்கின்றோம், மருந்துகளை வாங்குகிறோம் என்ற நிலை இருக்கின்ற பொழுது அந்த மருந்தினுடைய விலை, மாத்திரையினுடைய விலை உயர்வாக இருக்கிறது என்று கருதக்கூடிய சூழலை மாற்றி தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து ஏழை மக்களுக்கான அந்த நலத்திட்டங்களாக, நல்ல திட்டங்களாக செயல்படுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி தொடர்ச்சியான திட்டங்கள், இந்த திட்டங்கள் எல்லாம் ஏழை மக்களுக்கான, அடித்தட்டு மக்களுக்கான, அவருடைய வாழ்விலை முன்னேற்றக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். 3 அரசு வேளாண்மை கல்லூரி என்று சொன்னால் இந்த 4 ஆண்டுகளில் 37 அரசு மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள். அந்த 37 கல்லூரிகளில் நம்முடைய அரவக்குறிச்சியிலும் ஒரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை திறந்து வைத்து அங்கே மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றார்கள். தரகம்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 12.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய கட்டிடத்திற்கான நிதிகளை கொடுத்து அந்த கட்டிட பணிகளை முழுமையாக முடிவு பெற்று மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரங்களாலே அந்த கட்டிடத்தை திறந்து வைத்து மாணவர்கள் இன்று சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இது மாணவ செல்வங்களுக்கான, மக்களுக்கான ஒரு அரசாக, நல்ல அரசை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல நகை கடன்கள் தள்ளுபடி, மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி என தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதியுடைய பொற்கால ஆட்சியில் குறிப்பாக இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் முதலிடம் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி ஆளக்கூடிய திராவிட மாடல் அரசு நடத்தக்கூடிய தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில் 9.69 விழுக்காடு என்ற இலக்கை எட்டி முதலிடத்தை வைக்கிறது என்ற சிறப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள். கடந்த எடப்பாடி ஆட்சியில, அதிமுக ஆட்சியில வெறும் 3.5% என்ற இருந்த சூழலை மாற்றி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் 9.69 விழுக்காடு என்ற உயர்ந்த நிலைக்கு பொருளாதார வளர்ச்சியிலே முதலிடத்திற்கு கொண்டு சென்ற பெருமையை பெறக்கூடிய முதலமைச்சராக, இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக, ஒரு நல்ல அரசை நடத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம்.
மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடம். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடம். மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாடு இந்தியாவில் முதலிடம். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம். உணவு பாதுகாப்பு துறையில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் என பல்வேறு துறைகளில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம். இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் இத்தகைய சிறப்புகளை தமிழ்நாட்டிற்கு உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய வழியில் இந்த நல்லரசை நடத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் அத்துணை திட்டங்களையும் நம்முடைய நாட்டு மக்களுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு அனைத்து பகுதிகளுக்குமான வளர்ச்சி, அனைத்து மாவட்டங்களுக்கான வளர்ச்சி என்ற சமநோக்கு நிலையை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள். மாண்பு முதலமைச்சருடைய உழைப்பு ஒரு பக்கம், நாட்டினுடைய வளர்ச்சி என்று சொன்னால் மாண்பு துணை முதலமைச்சர் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவருடைய உழைப்பு மற்றொரு பக்கம், நாட்டினுடைய வளர்ச்சி, குறிப்பாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையில் பல்வேறு சாதனைகளை உருவாக்கி இந்தியாவில் விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக, சிறப்பு வாய்ந்த துணை முதலமைச்சராக பேரன்பிற்குரிய இளைஞர்களுடைய செயலாளர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் பல்வேறு போட்டிகளை, இந்தியாவில் நடத்தாத போட்டிகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே நடத்தி பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். குறிப்பாக பார்முலா 4 என்ற கார் பந்தயத்தை தமிழ்நாட்டிலே நடத்தி, அதே போல செஸ் ஒலிம்பியாட் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளை நடத்தி நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு வரலாற்று சாதனையாக விளையாட்டு வீரர்களுக்கு அரசு துறைகளிலே வேலை வாய்ப்பை 100க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி அரசு பணிகளை தந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக அந்த துறையை மிக சிறப்பாக வழிநடத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி துறைகள் தோறும் வளர்ச்சி, மாவட்டங்கள் தோறும் வளர்ச்சி. நம்முடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளை பட்டியலிட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு 1 மணி நேரம் போதாது, 2 மணி நேரம் போதாது. அந்த அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களையும் அதற்கான நிதிகளையும் தந்திருக்கக்கூடிய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் நம்முடைய மாவட்டத்தின் மீது தனி கவனம் செலுத்தி பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் நிதிகளையும் இங்கே வழங்கி இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் அரசினுடைய திட்டங்கள், மறுபக்கம் ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதிகளை தர மறுக்கின்றன. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு, மோடி அரசு நாம் செலுத்துகின்ற வரியில் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒன்றிய அரசிற்கு, பிஜேபி அரசிற்கு, மோடி அரசிற்கு 1 ரூபாய் வரி கட்டினால் நமக்கு திருப்பி தருவது வெறும் 29 பைசா. நாம் கட்டுகின்ற பணம் 1 ரூபாய் வரி, ஆனால் நமக்கு திருப்பி வருவது 29 பைசா. அக்கா பக்கத்து வீட்டுல நம்ம 100 ரூபாய் கடன் கொடுத்துட்டு 29 ரூபாய் திருப்பி கொடுத்தா வாங்கிக்குவோமா? வாங்குவோமா? நம்ம உழைப்பு, நம்மளுடைய வியர்வை, நம்மளுடைய ரத்தம், நாம் ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி உழைக்கக்கூடிய உழைப்பை வரியாக செலுத்தி 1 ரூபாயை வரி செலுத்தினால் ஒன்றிய அரசு வெறும் 29 பைசா மட்டுமே தமிழ்நாட்டிற்கு தரக்கூடிய நிலையிலே இருக்கின்றன. நம்மளுடைய தமிழ்நாட்டை தொடர்ந்து ஒன்றிய அரசு வஞ்சிக்கக்கூடிய சூழலிலே அந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. சில மாநிலங்கள் 1 ரூபாய் வரி கட்டினால் 7 ரூபாய் திருப்பி தருகின்றார்கள். அது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களாக பார்த்து அந்த அளவிற்கு தொகையை உயர்த்தி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு 1 ரூபாய் வரி என்று சொன்னால் வெறும் 29 பைசா மட்டுமே வழங்கக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏழை தாய்மார்கள் 100 நாள் வேலைக்கு செல்கின்றார்கள். அவருடைய உழைப்பிற்கு தர வேண்டிய ஊதியத்தை கூட ஒன்றிய அரசு தர மறுக்கின்றன. அதற்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய கழக தலைவர்கள் தொடர்ந்து அதற்கான போராட்டங்களை அறிவித்து அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து அந்த நிதிகளை பெற்றுத் தரக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய அந்த நிலைமை இருக்கின்றன. அதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக நம்முடைய உரிமைகளை மீட்பதற்கு, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் சட்ட போராட்டங்களை நடத்தி அதன் மூலம் வெற்றி காணக்கூடிய, நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய முதலமைச்சராக, பல்வேறு மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக, சட்ட போராட்டங்களை முன்னின்று நடத்தக்கூடிய, அனைவரையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடிய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நீட் விலக்கு அதற்கான சட்ட போராட்டம், தொகுதி மறுவரை அதற்கான போராட்டம், அதற்கு பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை ஒருங்கிணைத்து அதற்கான முன்னெடுப்புகள். இந்த தொகுதி மறுவரை என்று சொன்னால் வரக்கூடிய சூழலில், வரக்கூடிய ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைகின்ற பொழுது நம்முடைய குரல் டெல்லியிலே அந்த ஒட்டுமொத்தமான குரலாக பதிவு செய்யாமல் நம்முடைய தேவையே அங்கு இல்லை என்ற நிலையை உருவாக்குவதற்கான
முயற்சிகளை முன்னெடுப்புகளை ஆரம்பத்திலேயே நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லி அதை முறியடிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டிருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சட்டமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பினால் உடனடியாக அவர் கையெழுத்திட்டு திருப்பி அனுப்ப வேண்டும். அதற்கான மசோதாக்களுக்கான ஒப்புதலை வழங்க வேண்டும். அல்லது திருப்பி அனுப்புகின்றார், இரண்டாவது முறை மீண்டும் சட்டமன்றத்திலே அந்த மசோதாக்களுக்கான ஒப்புதலை வழங்கி தனக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பினால் இரண்டாவது முறை கட்டாயம் அதற்கான ஒப்புதலை ஆளுநர் வழங்கியே தீர வேண்டும். ஆனால் மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் அந்த மசோதாக்களை இருப்பிலே வைத்துக் கொண்டு தன்னுடைய இடத்திலே வைத்துக் கொண்டு கையெழுத்திடாமல் காலம் தாழ்த்திய நிலையை மாற்றி உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி எப்படி நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அனைத்து முதலமைச்சர்களும் தேசிய கொடி ஏற்றுகின்ற உரிமையை பெற்று தந்தாரோ அவர் வழியில் அவருடைய புதல்வர் இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு நல்ல தீர்வை பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் இன்று விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல தேசிய கல்விக் கொள்கை, இந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கான நிதிகளை ஏறத்தாழ 2100 கோடி ரூபாய் நாங்கள் விடுவிக்க மாட்டோம் என்ற நிலையை அவர்கள் முன்னெடுத்த பொழுது நீங்கள் 10,000 கோடி நிதிகள் கொடுத்தாலும் கூட நாங்கள் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் என்பதை உறுதிபட சொன்ன முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். மாநிலத்திலே சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்ற உன்னத நோக்கத்தோடு திராவிட மாடல் அரசு நடத்தக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு ஆவணங்களில் காலனி என்ற பெயரே இருக்காது என்ற வார்த்தையே இருக்காது என்பதை நிலைநிறுத்தியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு துறைகள் வாரியாக, ஒவ்வொரு பகுதிகள் வாரியாக, ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாக அதற்கான முன்னெடுப்புகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் வாழ்நாள் முழுக்க நாங்கள் மற்ற இடத்திலே மனு கொடுக்கக்கூடிய சூழலை நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற நிலையை மாற்றி அவர்களும் தீர்வு காணக்கூடிய நிலையை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக உள்ளாட்சி அமைப்புகளில் ஏறத்தாழ 15,000 இடங்களிலே நியமன பதவிகளாக மாற்றுத்திறனாளிகளுக்கான வாய்ப்பை உருவாக்கி அதற்கான சட்டத்தை நிறைவேற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். திருநங்கைகள் தொழில் தொடங்க வேண்டுமா, அதற்கு 50,000 உதவித்தொகை என அனைத்து நிலைகளிலும் பார்த்து பார்த்து அதற்கான திட்டங்களை செயல்படுத்தி முழுவதுமாக கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி துறைகள் தோறும் வளர்ச்சி, ஒவ்வொரு துறைகள் மட்டுமல்ல மாவட்டங்கள் தோறும் வளர்ச்சி. இந்த மாவட்டங்கள் தோறும் வளர்ச்சியோடு சேர்த்து நம்முடைய மாவட்டத்தில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, மகளிருக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவதற்காக ஏறத்தாழ 200 ஏக்கர் பரப்பளவிலே புதிய சிப்காட் என்ற சிறப்பு திட்டத்தை அறிவித்து விரைவில் அதற்கான பணிகளையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடங்க இருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு மினி ஐடி பார்க் என்ற சிறப்பு திட்டத்தை மாண்பு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். விரைவில் அதற்கான கட்டிட பணிகளையும் நாம் தொடங்கி இருக்கின்றோம். இப்படி திட்டங்களோடு சேர்த்து இன்னும் பல்வேறு சிறப்பு திட்டங்கள், அந்த திட்டங்களில் எல்லாம் மிக முக்கியமாக நம்முடைய தொகுதியினுடைய வளர்ச்சியிலே மாண்பு முதலமைச்சர்கள் பல்வேறு நிதிகளையும் திட்டங்களையும் தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக கரூர் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி மாநகராட்சியினுடைய மேயராக ஒரு பெண் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பேரன்பிற்குரிய திருமதி கவிதா கணேசன் அவர்களுக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகராட்சிகள், மாநகராட்சிகள், பேரூராட்சிகள் என உள்ளாட்சிகளில் 50% மகளிருக்கு இடஒதுக்கீடை தந்து ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்தில் மகளிருடைய அந்த பணியினை உயர்ந்த நிலைக்கு அழைத்து சென்ற முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை இன்று எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல புகழூர் மற்றும் டிஎன்பிஎல் அந்த 2 பேரூராட்சிகளை ஒன்றிணைத்து புகழூர் நகராட்சியாக தரம் உயர்த்தியது, பல்லவட்டி பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தியது, கரூர் மாநகராட்சிக்கு 40 கோடியில் புதிய பேருந்து நிலையம் என்ற சிறப்பு திட்டத்தை வழங்கி ஏறத்தாழ 70 விழுக்காடு பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. அந்த மாநகராட்சியினுடைய பஸ் ஸ்டாண்டு சில அரசியல் வியாபாரிகள் இருக்காங்க, நம்ம மாவட்டத்திலே இருக்காங்க. மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளில் முட்டுக்கட்டை போடுவதே அவங்களுக்கு வேலை. சொல்ல போனா 1ஆம் நம்பர் அரசியல் வியாபாரிகள். இன்னும் சில பேர் சொல்லணும்னா இது மேடையார் அந்த திட்டங்களுக்கு 40 கோடி ரூபாய் கொடுத்து முதலமைச்சருடைய திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டி இந்நேரம் அந்த பேருந்து நிலையம் திறந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு முதலமைச்சர்கள் வழங்கியிருப்பாங்க.
ஆனால் நீதிமன்றத்திற்கு சென்று பல்வேறு தடைகளை உருவாக்கி அந்த பேருந்து நிலையம் அமைந்துவிடக் கூடாது என்ற குறுகிய மனப்பான்மையோடு பல்வேறு குட்டிக்கரணங்களை அடித்து பார்த்தார்கள். ஆனால் நீதிமன்றத்தின் மூலம் அரசு திறம்பட வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி சட்ட போராட்டம் நடத்தி வென்று மீண்டும் அந்த இடத்திலே பேருந்து நிலையத்தினுடைய பணிகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 2 மாதங்களில் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் புதிய பேருந்து நிலையம் நம்முடைய மாநகராட்சியிலே திறந்து வைக்க இருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய நெரூர் மற்றும் திருச்சியில் இருக்கக்கூடிய உன்னியூர் காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு உயர்மட்ட பாலம், ஏறத்தாழ 101 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த உயர்மட்ட பாலம் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டமாக முதலமைச்சர்கள் வழங்கி ஏறத்தாழ 90 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்ற ஜூன் மாதம் நிறைவு பெற்று முதலமைச்சர்கள் அந்த பாலத்தினை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில் ஒரு செய்தியை பார்த்தேன். இதை போன ஆட்சியில அவங்க ஆட்சியில கொண்டு வந்தோம், எப்படான்னு பார்த்தா 93. இப்ப 93க்கு இப்ப 2024 எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? சில பேருக்கு சில கணக்குகள் இருக்கு. தானும் செய்ய மாட்டாங்க, செய்யறவங்களையும் விட மாட்டாங்க. நம்ம கொண்டு வந்த திட்டம், நம்ம முதலமைச்சர் நம்முடைய மாவட்டத்திற்கு தந்திருக்கின்ற சிறப்பு வாய்ந்த திட்டம் காவிரி ஆற்றின் குறுக்கே நம்முடைய கரூர் மாவட்டத்தில் நெரூர் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் உன்னியூரை இணைக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாக 101 கோடி ரூபாய் மதிப்பீட்டை அந்த உயர்மட்ட பாலத்திற்கான பணிகளை தொடங்கி வைத்து ஜூன் மாதம் நிறைவு பெற்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார். சென்னை போனோமா நெரூர் வழியா போனா ரொம்ப ஈஸியா விரைவாக சென்று சேரலாம். திருச்சி போக வேண்டியதில்ல, ஈஸியா போய் சேரலாம். அதற்கான மிக சிறப்பான ஒரு திட்டம். வாங்கல் மோகனூர் போல அந்த நன்னியூரன் அங்க இருக்காங்க. முத்தமிழக கலைஞருடைய பொற்கால ஆட்சியில் தொடங்கப்பட்ட ஒரு மகத்தான திட்டம். இப்படி பல்வேறு சிறப்பு திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்திய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர், திராவிட மாடல் அரசினுடைய நாயகர், தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். 93ல கொண்டு வந்த திட்டம்னு சொல்றவங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லை. இருந்திருந்தா போன 5 வருஷம் செஞ்சிருக்கலாம்ல, நீங்களே செஞ்சு நீங்களே கட்டி முடிச்சு திறந்திருக்கலாம்ல. இதுல வேற கூட கதவணையோட கொண்டு வந்தா இப்ப வெறும் பாலம் மட்டும் கட்டியிருக்காங்க. நாங்க போட்ட திட்டமே வெறும் பாலம் மட்டும்தான். கதைவணைகளுக்கு தனியாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்ற 700 கோடி ரூபாய் மதிப்பில் நெரூர் பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே புதிய கதவணை கட்டப்படும் என்ற அறிவிப்பும் இருக்கின்றன. அதையும் விரைவில் முதலமைச்சர்கள் செயல்படுத்த இருக்கின்றார்கள். இந்த திட்டம் வேற, அந்த திட்டம் வேற. ஒன்று முடிய போது இன்னொன்று தொடங்க போறோம். ரெண்டும் நடத்தக்கூடிய முதலமைச்சர், செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல நம்முடைய திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் ஏறத்தாழ 6.9 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு மாவட்ட நூலகம் கட்டுவதற்கான பணிகளை தொடங்கி மிக சிறப்பாக செயல்படுத்தினோம். அதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. அந்த நூலகம் எதுக்கு? போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அங்கு சென்று பயன்படுத்தி அதன் மூலமாக வளர்ச்சி பெறக்கூடிய, அந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய சூழலை உருவாக்கிட வேண்டும். இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நூலகத்தில் இட நெருக்கடியாக இருக்கிறது. மிக சிறப்பாக அதை கட்ட வேண்டும் என்பதற்காக 6.9 கோடி ரூபாய், ஏறத்தாழ 7 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து அந்த நூலகத்தினுடைய பணிகளை தொடங்கினோம். அதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. நூலகத்தை நாங்க எதுக்கல, நூலகம் கட்டுற இடத்துக்கு அந்த இடத்துல ராஜலிங்கம் மன்றம்னு ஒரு செட்டு இருந்தது. அந்த செட்டு யாருக்கும் பயன்பாடு இல்லாம இருந்துச்சு. தேர்தல் நேரத்துல 2 பூத்து மட்டும் இருக்கும். நான் முன்னாடி கனராஜன் தேர்தல் நேரத்துல ஒரே ஒரு செட்டு மட்டும் இருந்துச்சு. அது என்ன பயன் இருந்துச்சு? ஒரு கேட்டு கிடையாது, ஒரு கதவு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு செட்டு. அந்த செட்டை பிரிச்சுட்டு நம்ம நூலகம் கட்டுறோம். 7 கோடி ரூபாய் கட்டுறோம். கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இதுல உங்களுக்கு என்னப்பா வைத்தறிச்சல்? உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்? இல்லை ஏன் கரூர் தொகுதியில் இருக்கக்கூடிய, கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை மாணவ செல்வங்கள் அந்த நூலகத்திற்கு சென்று படித்து அரசு வேலை வாய்ப்பை பெற்றிடக் கூடாது என்ற குறுகிய மனப்பான்மையோடு நீதிமன்றத்திற்கு சென்றீர்களா? அதை ஏன் தடுக்க முயற்சி செய்தீர்கள்? அதையே நம்ம முறியடிச்சு இப்பொழுது அந்த பணிகள் தொடங்கி இருக்கின்றன. விரைவில் அந்த நூலக பணிகளையும் முடித்து நம்முடைய பயன்பாட்டிற்கு தர இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல காமராஜ் மார்க்கெட்ல வணிக வளாகம் 6.74 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிக பிரம்மாண்டமாக அங்கே வணிக வளாகம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடை வைத்திருக்கக்கூடிய நீண்ட நாள் கோரிக்கை, பல்லாண்டு கால கோரிக்கை.
அதை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். கரூர் கோவை 4 வழிச்சாலை போன தேர்தல் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தார், பைபாஸ் ரைடர் தம்பிதுரைன்னு ஒருத்தர். கோயம்புத்தூருக்கு 6 வழிச்சாலைனாங்க, அப்புறம் 8 வழிச்சாலைனாங்க, அப்புறம் ஏதோ எலெக்ஷன் நேரத்தில் லென்ஸ் வச்சு அளக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகைகள் போட்டோலாம் போட்டாங்க, லென்ஸ் வச்சு அளக்கிற மாதிரி. அது போட்டீங்க. அதுக்கப்புறம் தேர்தலோட அது முடிஞ்சு போச்சு. கரூர் கோவை சாலையை அகலப்படுத்தி 4 வழிச்சாலையாக மாற்றி அதற்கு 134 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து மிக சிறப்பாக அந்த பணிகளை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகாமையிலே ஏறத்தாழ 6 கோடி ரூபாய் மதிப்பிலே அறிவியல் பூங்கா, மிக சிறப்பான பூங்காவை கடந்த வாரம் கூட 10 தினங்களுக்கு முன்பாக நாங்கள் நேரிலே சென்று அந்த பணிகளை ஆய்வு செய்தோம் மாவட்ட ஆட்சியரோடு. விரைவில் அந்த பணிகளை முடித்து பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, பல்வேறு புதிய வகுப்பறை கட்டிடங்கள், ஸ்மார்ட் வகுப்பறைகள், அதே போல குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய கட்டிடங்கள், இன்னும் குறிப்பாக நம்முடைய மாநகராட்சி பகுதிகளில் ஏறத்தாழ விடுபட்ட பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை அமைப்பதற்காக 476 கோடி ரூபாய் நிதி, சனப்பரட்டி ஊராட்சிகளில் புதிய குடிநீர் திட்ட பணிகளை செயல்படுத்துவதற்காக 113 கோடி ரூபாய் மதிப்பிலான அதற்கான புதிய திட்டங்கள், நம்முடைய கரூர் மாநகராட்சியில் புதிய குடிநீர் திட்டம், அந்த குடிநீர் திட்டத்திற்கான மேம்பாட்டு பணிகள், அதே போல நம்முடைய புகழூர் சாலையும் நம்முடைய கரூர் மாங்கல் சாலையும் இணைக்கக்கூடிய வகையில் 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய சாலை அமைக்கக்கூடிய அந்த பணிகள். இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய மேயர், துணை மேயர், மன்ற உறுப்பினர்களுக்கு வேண்டுகோள், அந்த சாலைக்கு முத்தமிழ் டாக்டர் கலைஞர்களுடைய பெயர்களை தீர்மானம் நிறைவேற்றி அரசினுடைய ஒப்புதலை பெற்று கலைஞர் சாலை என்று அதற்கு பெயரிட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த அளவிற்கு ஒவ்வொரு திட்டங்களாக பார்த்து செய்திருக்கக்கூடிய சாதனை திட்டங்கள். அதே போல நம்முடைய அரசு காலையிலிருந்து நெரூர் செல்லக்கூடிய சாலை 9 கோடி ரூபாய் மதிப்பிலே விரிவாக்கம், சுங்ககேட் தொடங்கி வெங்கக்கல்பட்டி வரை ஏறத்தாழ 29 கோடி ரூபாய் மதிப்பிலே சாலை விரிவாக்கம், புதிய சாலைகள் அமைத்தல், திருமாநிலையில் தொடங்கி சுக்காலியூர் வரை 10 கோடி ரூபாய் மதிப்பிலே சாலை விரிவாக்கம். இப்படி புதிய திட்டங்களோடு சேர்த்து புதிதாக நம்முடைய மாவட்டத்திற்கு டெக்ஸ்டைல் ட்ரேட் சென்டர், டெக்ஸ்டைல் டெஸ்டிங் லேப், கயிறு உற்பத்தி மையம், கோழி ஆராய்ச்சி மையம், பிஎம்எச்எஸ் அரசு பிஎம்எச்எஸ் பள்ளியிலே புதிய அறிவிசார் மையம் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில், இப்படி தொடர்ச்சியான திட்டங்களை பக்கமாக தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றார்கள். இன்னும் சொன்னா வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கு. அத்துணை திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் நடந்து முடிந்த சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடரில் நமக்கு குடிநீர் திட்டங்களை செயல்படுத்துவதற்காக ஒரு சிறப்பு திட்டம், பழைய மோட்டார்களை மாற்றி அந்த திட்டங்களை புதுப்பிப்பதற்காக அதற்கான நிதிகள், சாலை அமைப்பதற்கான நிதிகள், சாக்கடை அமைப்பதற்கான நிதிகள், தெருவிளக்குகள் அமைப்பதற்கான நிதிகள் என தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சியில் வளர்ச்சி பெற்ற மாநகராட்சியாக கரூர் மாநகராட்சியை உயர்த்திட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு முதலமைச்சர்கள் அதற்கான நிதிகளையும் திட்டங்களையும் தந்திருக்கின்றார்கள். போன 5 வருஷம் என்ன நடந்ததுன்னு போன தடவை ஆட்சியில் இருந்தவங்க சொல்லுவோம். 2 நாளைக்கு முன்னாடி நான் வரும்போது இப்ப கனராஜன் வண்டியில பேசிட்டு வந்தேன். வெக்கமே இல்லாம, கொஞ்சம் கூட சூடு சுரணையே இல்லாம மேடம் போட்டு பேசுறாங்களேன்னு சொன்னேன். நேரு எதிர்த்தாப்புல இருக்கிற அமராவதி ஆற்று பாலம் நான் இருக்கின்ற பொழுது செய்யப்பட்ட திட்டம். அதுக்கு அப்படியே நம்ம வடக்கு தெருவுக்கு போனோம்னா தொகுவழி பாதை நான் இருக்கும்போது கொண்டு வந்து தொடங்கி செயல்படுத்தப்பட்ட திட்டம். இதே மாதிரிதான் குளத்தப்பாளையம் தொகுவழி பாதை திட்டம். ஒரு மருத்துவ கல்லூரி நான் கேட்டு பெற்று செயல்படுத்தக்கூடிய இதெல்லாம் வேண்டாம்னு நினைச்சேன். சரி வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சதெல்லாம் சொல்ல வேண்டாம் பார்ப்போமே அப்படின்னு ஒண்ணுமே செய்யாம ஏதோ பூராமே செஞ்ச மாதிரி கூட்டத்தை போட்டு மக்கள்கிட்ட தாங்களே ஏதோ செஞ்ச மாதிரியும் எல்லாம் மொத்தமா கொண்டு வந்து சேர்த்த மாதிரியும் பொய்ய தவிர வேற எதுவுமே அந்த மேடையில பேசுறதும் இல்லை, சொல்றதும் இல்லை. இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம சொல்ல வேண்டிய நிலைகளுக்கு நம்மை ஆட்படுத்துகின்றார்கள். பெரியார் நகர் பகுதியில் அமராவதி ஆற்றுல குறுக்க ஒரு தடுப்பணை, அதுவும் நான் இருக்கும்போது செயல்படுத்தி ஆரம்பிச்சு முடிச்சு போனா அந்த இடத்துல பார்த்தா அழகா தண்ணி தேங்கி மிக சிறப்பா இருக்கக்கூடிய அந்த சூழல். இப்படி தொடர்ச்சியா இன்னும் பல்வேறு இதெல்லாம் விட்டுட்டு கூட நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்
போன 5 வருஷம் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. நான் இருக்கும்போது என்ன, ஒரு ஜிஎம் ஆஃபீஸ் கரூருக்கு கொண்டு வந்தோம். திருச்சியில் இருந்த ஜிஎம் ஆஃபீஸை பிரித்து கரூருக்கு கொண்டு வந்தோம். அரவக்குறிச்சியில் ஒரு போக்குவரத்து கழக பணிமனை, குளித்தலையில் ஒரு போக்குவரத்து கழக பணிமனை, மண்மங்கலத்தில் ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம், அரவக்குறிச்சியில் ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம், கரூரில் டெஸ்டிங் ட்ராக் புதிதாக உருவாக்கப்பட்டது. இது எல்லாம் வந்து அப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல செஞ்சது. அதுக்கு 5 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷம் இங்கே தான் இருந்துச்சு அந்த டிபார்ட்மெண்ட். ஆரம்பிச்ச ஆபீஸுக்கு கட்டடம் கூட கட்டல. போக்குவரத்து துறையில் கடந்த 5 ஆண்டில் ஒரு திட்டத்தை கரூருக்கு கொண்டு வந்தேன் என்று உரிமையோடு சொல்லக்கூடிய தகுதி இல்லாதவர்கள், அருகதை இல்லாதவர்கள் மேடை போட்டு வாய்களையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வேற வழி இல்ல. கட்சி தலைமை எப்படியோ அதே மாதிரிதான் அவங்களும் பொய் சொல்றதா அவங்களுக்கான வாடிக்கை. 4 ஆண்டு ஆட்சியினுடைய சாதனைகளை முத்தமிழர் டாக்டர் கலைஞர் வகையில் பொற்காலாட்சி நடத்தக்கூடிய மனு தளபதி அரசினுடைய திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த கட்சியினுடைய தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதற்கு சிறப்பான ஒரு அறிக்கையை நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலர் பேரன்பிற்குரிய அண்ணன் RS பாரதி அவர்கள் ஒரு மறுப்பறிக்கையை மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதை பார்த்தாவே நல்லா தெரியும். வைத்தறிச்சல், ஒட்டுமொத்த தாய்மார்கள், ஒட்டுமொத்த இளைஞர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சரை பார்த்து அப்பா என்று பாசத்தோடு அழைக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களுடைய பெருமையையும் அரசனுடைய திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், பொறுத்துக் கொள்ள முடியாமல் வயிற்றெரிச்சலோடு பல்வேறு கருத்துக்களை அரசின் மீது அவதூறுகளை பரப்ப முயற்சி செய்கின்றார்கள். அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடாது. அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடாது. இந்த மின்துறையிலே முதலமைச்சர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு சிஇ ஆபீஸ் திருச்சி போகணும், நாமக்கல்லையும் கரூரையும் பிரிச்சு புதுசா சிஇ ஆபீஸ் கரூர் கொடுத்திருக்காங்க. 12 துணை மின் நிலையங்களை நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு 4 ஆண்டுகளில் கொடுத்து சிறப்பான சீரான மின்னுடையகத்திற்கான திட்டங்களாக முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்காங்க. இப்படியான சாதனைகளை நம்மால் சொல்ல முடியும். போன 5 வருஷம் இருந்தவங்களுக்கு ஒரு சாதனை சொல்லலாம். அவங்க குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு இபிஎஸ் வீடு. அந்த கட்சிக்காரங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஒரே சாதனை செஞ்சிருக்காங்க. என்னங்கன்னு கேட்டேன். தான் வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுக்கு பால் கொடுத்தாங்க, அதுதான் சாதனை. இவங்க வீட்டுல இருக்கிற மாட்டுல பால் கறந்து பக்கத்து வீட்டுக்கு இபிஎஸ் வீட்டுக்கு பால் கொடுத்ததுதாங்க சாதனைனாங்க. வேற எதுவும் சாதனை இருக்கான்னு கேட்டேன். இங்க ரேஷன் கடைக்காரங்களாம் நிறைய இருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ரேஷன் கடையில ஓசுல சக்கரை வாங்கி மெட்ராஸுக்கு கொண்டு போய் வரவங்களுக்கு டீ காப்பி கொடுத்தது தாங்க சாதனைனாங்க. வேற எதுவும் இருக்கான்னு கேட்டேன். இல்லைங்க, நீங்க இருக்கும்போது இந்த அம்மா குடிநீர்னு ஒண்ணு ஆரம்பிச்சீங்க, அது மூடு விழா கண்டதாங்க அந்த அரசனுடைய சாதனை தான். 10 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில், அதையும் மூடு விழா கண்டாங்க. மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளையும் முட்டுக்கட்டை போடுவது, தடை போடுவது, நீதிமன்றத்திற்கு செல்வது, திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தடையாக இருப்பது, இப்படி தொடர்ச்சியாக இந்த அவருடைய தடைகள்லாம் முறியடித்து நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த நாம் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்காடி வென்று அந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நிலையில் இந்த 4 ஆண்டுகளில் ஏறத்தாழ 3000 கோடி அளவிற்கு நம்முடைய மாவட்டத்திற்கு வளர்ச்சி திட்டங்களையும் நிதிகளையும் முதலமைச்சர்கள் வழங்கி பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 4 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியனை வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றியுணர்வோடு முதலமைச்சர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை திட்டங்கள். இந்த திட்டங்களை நாம் தொடர்ந்து இன்னும் நாம் பெற்றிட வேண்டும். இன்னும் நாம் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை நாம் முழுவதுமாக பெற்றிட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக, முதன்மை மாவட்டமாக உருவாக்கிட முனைப்போடு செயல்படக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட மக்கள், நம்முடைய தொகுதி மக்கள் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று உங்களுடைய பாதங்களை தொட்டு கேட்டு, எப்படி நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தை வெற்றி வாகை சூட செய்தீர்களோ, அதே வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 4 தொகுதிகளிலும் உதயசூரியனை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் மீண்டும் அருகில் அமர்வதற்கு நம்முடைய மாவட்ட மக்களும் நம்முடைய கரூர் தொகுதி மக்களும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். மாண்பு முதலமைச்சருடைய எண்ணம், லட்சியம்
நம் உறவுகளை மீட்பது, நம்முடைய உரிமைகளுக்காக போராடுவது, முதலமைச்சருடைய வழியில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற முனைப்போடு நம்முடைய முதலமைச்சருடைய சாதனைகளை போற்றக்கூடிய வகையில் நாடு மூன்றும் 4 ஆண்டு தொடரட்டும், பல்லாண்டு என்று உங்களுடைய அன்பான இடத்திலே வேண்டுகோளாக வைத்து மீண்டும் சந்திப்போம். 2026 களம் நமதே, வெற்றி நமதே, நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் என்பதை உறுதி செய்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டு இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆற்றல் மிகு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் பேரன்பிற்குரிய ராஜா அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றிய கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும், அவர்களுக்கு உறுதியாக இருந்த அனைத்து வட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. 12வது வட்டக்கழக செயலாளர் அண்ணன் இளங்கோவன் அவர்கள். மத்திய கிழக்கு நகர பகுதியில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த ஏற்றுமங்கள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், இந்த வாய்ப்பை 12வது வட்ட கழகத்திற்கு வழங்கிய மத்திய கிழக்கு நகர செயலாளர் ஆற்றல்மிகு அண்ணன் ராஜா அவர்களுக்கும், வருகை புரிந்த அனைத்து மாநில, மாவட்ட, மாநகர, நகர, கிளைக்கழக அனைத்து நிர்வாகிகளுக்கும், அனைத்து அணி பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இளைஞர்களின் தலைவனவன், எழுச்சி மிக்க மனிதனவன், எழுச்சி மிக்க இளைஞனவன். திறமையான மனிதனவன், திரையுலக கலைஞனவன், திறமையான மனிதனவன், தலை சிறந்த தலைமைக்கு தகுதியான மனிதனவன், தகுதியான மனிதனவன். இங்க பாருங்க. Hola,
கொஞ்சம் உடைக்கிறேன் மாடிங்க வாங்க கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் வழி விடுங்க கொஞ்சம் வழி விடுங்கண்ணா. தள்ளிங்க தள்ளிங்க ஏங்க போங்க கொஞ்சம் விடுங்க. அக்கா போங்க கொஞ்சம் அண்ணா அண்ணா இருங்க கொஞ்சம் தள்ளுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் விடுங்க. வழி விடுங்க. கொஞ்சம் விடுங்க. கொஞ்சம் விடுங்க. அண்ணா வழி விடுங்க. கொஞ்சம் விடுங்க. மோகன் பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க மோகன் பின்னாடி வாங்க. வண்டி போய் இடம் இல்லை, இது போய் இடம் இல்லை, தள்ளி போங்க. அண்ணா ஓகே ஓகே சார். லெஃப்ட் வண்டி இருக்கு, இங்கே பாருங்க. லெஃப்ட் வாங்க, அடுத்த பைக் இருக்கு போகாது. லெஃப்ட் வாங்க.